ஃப்ரெண்ட்ஸ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டெக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி டிக்டாக் வீடியோஸ்க்கு நம்ம ரோபோட்டை வீடியோ ஆட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஆட் பண்ணியிருக்க வீடியோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையவே புரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் kinmaster ஆப்பை ஓன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் kinmaster ஆப்லேருந்து வெளியே வந்துடுறேன். இங்கே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 16:9 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலரும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கீழே அவ்வளோ கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட்ஸ் வரையும் கிராப் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. அடுத்து லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்க டிக்டாக் வீடியோ ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைனா யூடியூப்பில் இருக்க வீடியோஸை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப் வீடியோ ஓகே கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் தந்துடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, இந்த ஸ்பைடர் மேன் அதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயே இருக்குது ப்ரோ. நீங்கள் யூடியூப்லேயே போய்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் ஸ்பைடர் மேன் சொல்லிட்டு போட்டிங்கனாவே வரும். யூடியூப்லேருந்து நான் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சேனலோட நேம் இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த வீடியோவை அழுத்தி பிடிச்சிட்டு முன்னே இழுத்துட்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் அந்த ஸ்பைடர் மேன் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சென்டராக கொடுத்துறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே குரோமோ கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எந்த கலரில் இருக்கோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்குது, அதனால் க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. இந்த 2 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் மியூசிக் இருக்கும். அதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீ மியூசிக்கை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக்கை போட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே செட் பண்ணி ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. அதை ஷேர் ஐக்கனை கொடுத்துட்டு இங்கே வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷேர் இருக்கும். அதில் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டியில் வேணுமோ அவ்வளோ குவாலிட்டியில் அவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கலாம். இது ஃபுல்லாக வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே கிளியராக இருக்கும். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கிட்ட கேட்குறது ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.